இது வந்து டேங்க் மூடி லாக்கு. ஆமாம், இதை எப்படி மாற்றோம்னா இந்த பழசை கழட்டிட்டோம் பாருங்க. எங்க இதில் கலெக்டர்லாம் பெரிய விஷயமே இல்லை. ஏன்னா இந்த ஒரு லாக் மட்டும் இது வந்து ஸ்டக் ஆகி போச்சு, அதனால் ஈஸியாக வந்துருச்சு. இதில் கலெக்டர்லாம் ஒன்றும் விஷயம் இல்லை. இந்த புது லாக்குகளில் மாட்டிட்டேன், எனக்கு ஒரு கையில் மாட்ட முடியல. அந்த இந்த பக்கம் நாப்பு மாதிரி நீட்டி நிற்கிதா, அதுக்கு பக்கத்தில் இந்த டெஸ்டர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி டெஸ்டரை இப்படி குத்தி இந்த அப்படி வச்சுட்டு சாவியை போட்டு அப்படி அதை திரும்பினீங்கன்னா அந்த லாக் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போய்ட்டு லாக்கு வெளியில் வந்துடும். ரொம்ப ஈஸியான மெத்தட்னா. ஆமாம், உங்களுக்கு புதுசாக நீங்கள் கழட்டி மாட்டுறீங்கன்னாக்கா அப்படி கழட்டுறதை அப்படி தனித்தனியாக வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். ஆமாம், நீங்கள் சிரமம் அப்படி கழட்டி வச்சுட்டிங்கன்னா திருப்பி உங்களுக்கு மாட்டுறதுக்கு வேலை ஈஸியாக முடியும். அப்படி இருக்க முடியல இது வர. அதுக்கப்புறம் அந்த இதில் ஸ்ப்ரிங்கு வரும். இதுனா ஈஸியான மெத்தட்லாம். ஸ்ப்ரிங்கு இந்த அதில் வரும், இந்த வர அப்படி மாட்டுறது தான். இந்த மாதிரி வரும், இங்கிட்ட ஒன்று வரும். நம்ம அந்த மாதிரி மாட்டி இந்த ரீதியில் இதை அப்படியே எடுத்து இல்லை மாட்ட போகிறோம். அதாவது இந்த ரீதியில் இந்த ஸ்டெப்பு வந்து அந்த ரவுண்டு ஸ்டெப்பு வந்து இந்த இதுக்குள்ளே உட்காரணும், அவ்வளோதான். இந்த உள்ள ஒரு ரவுண்டு ஸ்டெப்பு காட்டுதா, அதில் உட்காரணும். அந்த காட்டுதா, அதில் உட்கார வச்சு மாட்டிங்கனால வேலை முடிஞ்சிச்சு. ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். ஆமாம், இதை பற்றி நான் இன்னொரு தெளிவான வீடியோ ஒன்று பதிவு பண்ணுறேன். கூட ஒரு ஆள் வச்சு வீடியோ எடுத்து போடுறேன். நான் மாட்டிட்டேன். இதில் இன்னொன்று என்னென்னா, இங்கே மாட்டும் போது என்ன செய்கிறீங்கனாக்க இந்த நாப்பு லைட்டாக விளையாடுறதுக்கு வாய்ப்புக்கு இப்படி அமுக்கிட்டு மாட்டுங்க. அமுக்கி இந்த ஸ்க்ரூவை டைட் பண்ணிங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை, ஈஸியாக செட் ஆகினா கலட்டி அப்படி எடுத்து வச்சுட்டு அப்படி மாட்டிடுங்க. புதுசாக மாட்டுறவங்க. ஆமாம், ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இந்த அதிலா வேலை அவ்வளோ முடிஞ்சு. இந்த லாக் மாற்றுறது நிறையவே டேங்க் முடி செட்டாக மாற்றுவிய. அப்படி மாற்றுறதா மாற்றுங்க, அப்படி மாற்றுறதா ஒரிஜினலாக வாங்கி போட்டுருங்க. ஆமாம், அதுமாதிரி டிஸ்கவருக்கு இக்னேஸ் லாக் மாட்டுறதுக்கு இந்த டாப்பை கழட்டினா போதும். நீங்கள் வேறு எதுவும் இது பண்ண வேண்டியதில்லை. இந்த டாப்பு இந்த 3 போல்ட்டை கழட்டிங்கன்னா ஈஸியாக மாட்டலாம். வேறு எதுவும் பெருசாக நீங்கள் கழட்ட வேண்டியதில்லை. ஆமாம், கழட்டிட்டு வயர் இருந்தால் அதிலே வரும், அந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கிறங்க. வேறு ஒன்றும் இல்லை. இதில் இக்னேஸ் லாக் மாட்டுறது ரொம்ப ஈஸி தான். இந்த டாப்பு இதில் மட்டும் கழட்டணும். கழட்டிட்டு அதில் கீழே போல்ட்டு வரும், அதை மாட்டிக்கிறங்க. ஆமாம், இந்த லாக் செட்டை பார்ப்போம். இந்த லாக் செட்டு. ஆமாம், இது எவ்வளோனா 640 ரூபா வந்துச்சு கிட்டு. நீங்கள் இந்த சிங்கிள் பீஸ் மாட்டினாலும் 500 ரூபாய்க்கிட்ட வந்துடும். இந்த சிங்கிள் பீஸ் லாக்கு இது ஏன்னா செட்டே வந்து 3 லாக்கு தான் வரும். இது இந்த சைடு ஒரு லாக்கு, டேங்க் மூடி லாக்கு, 3 லாக்கு தான். இந்த சைடு ஒரு லாக்கு, டேங்க் மூடி லாக்கு ரேட்டு கம்மி தான். இதுதான் ரேட்டு கூட. அதனால் எப்போ மாட்டாலும் கிட்டா மாற்றிடுங்க. கிட்டா மாற்றிட்டிங்கன்னா 2 சாவியும் உங்களுக்கு வந்துடும். 2 சாவியும் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி கிட்டா வந்துடும். உங்களுக்கு செலவு மிச்சம் தான். ஒரே செலவில் முடிஞ்சிடும். நிறைய பேர் ஒன்றை மட்டும் மாற்றி விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த வண்டியை பொறுத்தளவு இது இந்த 1 லாக் மட்டும் தான் ரேட்டு கூட. மற்ற 2 லாக் ரேட்டு கம்மி. அதனால் ஒரே செலவு முடிச்சிருக்கேன். ஓகே, நன்றி, வணக்கம்.